ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ பிரியாணி தாங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம், அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் கழுவி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புதினா தழை தாங்க. புதினா தழையும் மல்லி தழையும் நல்லா தண்ணியில் கழுவி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்து பட்டை, கிராம்பு இதை சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கிறேங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். கடாயை குக்கரை வைக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறோம். நெய் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை உள்ளே போட்டுக்கிறோம். நல்லா ஒரு வதக்கி வரும். நல்லா கண்ணாடி பக்குவம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புதினா மல்லி, அதையும் உள்ளே எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். நல்லா போட்டு அதையும் ஒரு நல்லா வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற மிளகாய்த்தூள் அந்த ஆயிலோடு சேர்ந்து கலர் கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கு. கலர் பிரியாணிக்கு கலரே இந்த தக்காளி பழமும் இந்த மிளகாத்தூளும் தான். நல்லா தக்காளி பழம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடுறோம். அதுக்குள்ளே நல்லா ஒரு வதக்கி விட்டுறோமா. வதக்கி விட்டோடனே நல்லா குழைவாக வந்துருச்சு இப்போ ஓரளவு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை போட்டுடுறோம். வெங்காய பேஸ்ட்டை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே போடுறோம். போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய், தயிர் இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விடுறோம். எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வாழைப்பூ வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியிலேருந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோம். மாற்றி வச்சுட்டு அந்த வாழைப்பூவையும் இந்த இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குதில்ல, அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, அரிசியை நான் போட்டுட்டேன். அரிசி போட்டது இந்த வீடியோவில் காட்டலை. அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கரை விசில் வச்சு விட்றோம். நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இடையில இந்த கேப்பில் ஆனியன் ரைத்தாவும் நான் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு தயிர், உப்பு, பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஒரு 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டேன். இடையில விசிலும் வந்துருச்சு. தக்காளி வெங்காயத்தெலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ வாழைப்பூ பிரியாணி விசில் இறங்கினோடனே அதை நல்லா ஒரு கிளறி பிளேட்டில் மாற்றுறேன். வாழைப்பூ பிரியாணி இப்படி தாங்க இருந்துச்சு. இது கூட தயிர் வெங்காயம் சேர்த்து சாப்பிடையில வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.